ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற சகோதர சகோதரர்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் நம்மை நாமே நிதானித்து சுத்திகரிப்பதற்கு ஏதுவாக கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய காலங்களே வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு நம்மை சுத்தப்படுத்தும் வண்ணமாக நாம் பார்க்க போகிற இந்த ஒரு பாடத்தின் தலைப்பு கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கெடுப்பதின் அவசியம் என்ன என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையிலே இந்த ஒரு சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு பாடத்திற்கு நம்ம வேற கண்ணோட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கெடுப்பதன் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட நாம் ஒரு பார்வை பார்க்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ பாடத்தினுடைய தலைப்பே நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கேள்விக்குண்டான தலைப்பாக அங்கே காணப்படும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய மாம்ச கிரியைகளின் காரியங்களையும் நம்ம ஆராய்ந்து நிதானிக்கக்கூடியவங்களாக அங்கே கடந்து வரக்கூடியவங்களாக காணப்படுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஒரு நினைவு கூறுதலை இந்த ஒரு விருந்தை அனுசரிப்பதற்கு முன்பாக நாம் எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறியக்கூடியவங்களாக காணப்படுறோம் அப்படின்றத நாம் நித்தமும் நிதானித்து சோதித்து அறியக்கூடிய சகோதரர்களாக அங்கே காணப்படுவோம் அப்படின்னு நம்ம பார்க்குற அன்பான சகோதரர்களே. அப்போ கர்த்தருடைய பாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது கர்த்தருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட பாத்திரமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் பங்கெடுக்கும்படியாக நமக்கும் ஒரு அழைப்பு என்ன பண்ணியிருக்காருங்க, அவர் கொடுத்திருக்கக்கூடியவராக அங்கே காணப்படுறார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு பங்கெடுப்பதற்கு அவர் சகல நற்குணங்களும் பொருந்தினவராக அங்கே காணப்பட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அவரோடு கூட அந்த ஒரு பாத்திரத்தில் பங்கெடுக்க போற நாமும் நம்முடைய கிரியைகள் என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து நிதானித்து அறியக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ பாத்திரம் அவருடையது தான். அதில் பங்கெடுக்கக்கூடிய அந்த ஒரு அழைப்பை நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெற்றிருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். அப்போ நம்முடைய பாடத்தினுடைய இந்த கண்டென்ட், அதாவது கன்க்ளூஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது பாத்திரத்தில் நாம் பங்கெடுப்பதன் நோக்கம் என்ன, நமக்கு முன்பாக வாழ்ந்திட்ட மாம்சீக இஸ்ரேலர்கள் அதில் பங்கு பெறுவதற்கு எப்படியாக தங்களை சுத்திகரித்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும், அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நாம் அந்த ஒரு பாத்திரத்தில் பங்கு பெறுவதற்கு நம்மை எவ்விதத்தில் சுத்திகரித்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்றதையும், அப்போ கர்த்தருடைய பாத்திரத்தில் நமக்கு உண்டான பங்கு என்ன அப்படின்றதையும் நாம் நல்ல தெரிந்து கொள்ள போகக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்னு நான் பார்க்கிறோம். ஸோ முதலாவது நம்ம ஆதார வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6 to 8 நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பிரியமான அன்பு சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொரிந்தியருக்கு எழுதும்போது மிக தெளிவாக அவர் விளக்கக்கூடியவராக அங்கே காணப்பட்டிருக்காரு. ஸோ அப்போ இந்த ஒரு புளிப்பை குறித்து நம்ம அநேக சத்தியங்கள் கேட்டிருக்கோம். இதை குறித்து நம்ம அநேகமாக அங்கே விளக்க போகிறதில்ல. அப்போ புளிப்பு அப்படின்றது பாவத்தை அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்கே காணப்படும். அப்போ பழைய புளித்த மாவு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மாம்சீக கிரியைகளில் நம்மிடம் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய பழைய புளிப்புகளை, பழைய பாவங்களை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் விட்டுவிடக்கூடியவங்களாகவும் கலைந்து போடக்கூடியவங்களாகவும் அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ புதிய மாவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் எப்போ இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக வந்தோமோ அப்போ புதிய கிரியைகளை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களை பார்த்து அவற்றை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் அதை கடைபிடிக்கக்கூடியவங்களாகவும் அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ புளிப்பை அகற்றக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு பாவத்தின் இயல்புகளை ஒவ்வொரு புது சிருஷ்டி அங்கங்களும் என்ன பண்ண அப்படின்னா விட்டுவிடக்கூடியவங்களாகவும் அதை தொடரக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்றத பவுல் நமக்கு அங்கே அதிகமாக வலியுறுத்தக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறார் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்போ ஒருவேளை இந்த ஒரு புளிப்பு, இந்த ஒரு பாவங்கள் நம்மை பின்தொடரக்கூடியதாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
நம் ஆவிக்குரிய ஜீவியம் அது தேவனை நோக்கி கடந்து போகக்கூடியதாக அங்கு காணப்படாது. அவை நம்மை பின்னால் இழுக்கக்கூடிய ஒன்றாக அங்கு காணப்படும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் நண்பர்களே. ஸோ அதனால தான் நம் தேவன் மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு அவங்க பஸ்காவை அனுசரிப்பதற்கு முன்பாகவே ஒரு பிரமாணத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். என்ன பிரமாணங்க? அவங்க அந்த பஸ்காவை அனுசரிப்ப முன்னாடி முதலாவது தங்களுடைய இல்லத்தை என்ன பண்ணுங்க, சுத்திகரித்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ தங்களுடைய வீட்டினுடைய மூலை முடுக்குகளில் எந்த பகுதிகளிலும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு புளிப்புக்கு ஒத்த பொருட்கள் அங்க காணப்படக்கூடாது. அதனால முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்க வீட்டை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றதை நம்ம பார்க்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே, நீங்க வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளளவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில்தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலரிலிருந்து அறுப்புண்டு போவான். பிரியமான சகோதர சகோதரே, அப்ப இந்த ஒரு பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாம் நாள் தொடங்கி தொடர்ந்து வரக்கூடிய 7 நாளும் அங்க நடக்கக்கூடிய ஒரு பண்டிகையாக அங்க காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப முதலாம் நாளிலே இவங்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த புளிப்புக்கு ஒத்த பொருட்கள் அவருடைய இல்லத்தில் காணப்படாதபடிக்கு அவர்கள் சுத்திகரித்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை அந்த ஒரு புளிப்பான விஷயங்கள் புளிப்பு அங்க அந்த இல்லத்தில் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் புத்திரர்களிலிருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அறுப்புண்டு போகப்படுவார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அறுப்புண்டு போகப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் மரணத்திற்கு பாத்திரவானாக அங்க காணப்படுவாங்க. அவர்கள் மரணத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுவாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன் நண்பர்களே. ஸோ அப்ப ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய இதுல நமக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாமும் இப்ப நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். நம்முடைய இல்லமாகிய இந்த ஒரு இருதயத்துல புளிப்பான விஷயங்கள் எவையெல்லாம் அங்க காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நிதானித்து ஆராய்ந்து அறியக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் நண்பர்களே. ஸோ அப்ப தேவன் இது வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கக்குள்ள கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணமாக காணப்படுது. ஸோ அப்ப இந்த நாள் வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் கடைபிடிக்கிறாங்களா இல்லைங்களா? கடைபிடிக்கிறாங்க. எப்படிங்க நம்ம கடைபிடிக்கிறோன்னு சொல்ல முடியும்? கடைபிடிக்கிறாங்களா? நம்ம போய் பார்த்தங்களா? பிரியமான சகோதர சகோதரே, நினைவு கூறுதல் தியானத்துல புத்தகத்துல 251வது பக்கத்துல சகோதரர் அங்க பேசுறாங்க. என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது அதாவது அவருடைய காலத்துல அவர் வந்துட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு போயிருக்காங்க. போயிருக்கும்போது அவங்க ஆட்டுக்குட்டி தெரிந்து கொள்ளக்கூடிய நாட்கள்ல போகலீங்களா, அதுக்கு பின்னாடி தான் அவங்க போயிருக்காங்க. போகும்போது அதே பிரமாணங்களை கடைபிடிக்கக்கூடியவராகத்தான் அங்க காணப்படுறாங்களாம். ஆனா ஒரு சில நியமங்களை அவர்கள் மாற்றி கடைபிடிக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த புளிப்பில்லா அப்பம் மொத்தமாக அங்கே செஞ்சுருக்காங்க. ஸோ இவருடைய காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மெலிசா செஞ்சு அதை சுருட்டி சாப்பிடக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க. ஸோ அது சாப்பிடும்போது அந்த ஒரு புளிப்பில்லா அப்பம் அவங்களுக்கு திகட்டாமல் இருக்கிறதுக்கு ரசத்தில் தோய்த்து சாப்பிடக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அங்கே சகோதரர் பேசியிருக்காரு. ஸோ இந்த கருத்தில் சகோதரர் நமக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதலாம் நாளில் அவங்க வீட்டை சுத்திகரிக்கக்கூடிய விஷயத்தில் அந்த ஒரு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்களா, வீட்டின் தலைவர் முதலாவது என்ன பண்றாருன்னா கையில டார்ச் வச்சுட்டு ஒவ்வொரு மூலை முடுக்காக அவர் தொலைவக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. வீட்டில் புளிப்பான விஷயங்கள், பாவத்திற்கு உண்டான காரியங்கள், தேவன் அவருடைய பிரமாணத்துல கொடுக்காத விஷயங்கள் ஏதாவது நம்முடைய இல்லங்கள்ல காணப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொலைவக்கூடியவரா இருக்காருங்களா, அவரை தொடர்ந்து அவருடைய பிள்ளைகள் அவரை சார்ந்தவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்களா, தங்களுடைய இல்லங்களை அவ்வாறாக ஆராயக்கூடியவங்களாக காணப்படுறாங்களாம். ஒவ்வொருவரும் தங்களுடைய கைகளில் விளக்கை பிடித்து கொண்டு தங்களுடைய இல்லத்துல இப்பேற்பட்டதான புளிப்புக்கு உண்டான விஷயங்கள் ஏதாவது காணப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிதானித்து அறியக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இருதயத்தை நாம தான் சுத்தப்படுத்த முடியுங்க. மற்றவர்கள் ஆராய்ந்து என்ன பண்ண முடியாதுங்க. உங்களுடைய இதயத்துல இப்பேற்பட்டதான புளிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நிதானித்து ஆராய முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தின் மூலம் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாமும் அவ்விதமாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து சுத்திகரித்து கொள்ளக்கூடிய ஜனங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஒருவேளை
நம்முடைய இருதயத்தில் இந்த ஒரு புளிப்புக்குண்டான ஆதாரங்கள் ஏதாவது காணப்படும் பட்சத்தில் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவற்றை அகற்றக்கூடியதற்கு முழு முயற்சிகளை நாம் மேற்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அதான் இங்கே சகோதரர் சொல்லும்போது சொல்றாங்க, அதாவது ஒரு புது சிருஷ்டி பாவங்களுக்கு உண்டான ஆதாரம் தங்களுடைய இருதயத்தில் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உணரும் போதே அவற்றை என்ன பண்ணுங்களாம், அவற்றை வெளியேற்றுவதற்கு நாம் என்ன ஆகாரத்தை என்ன சத்தியத்தை உட்கொள்ளணுமோ அந்த சத்தியத்தை நாம் உட்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஒருவேளை அங்கே நம்ம சமரசம் செய்யக்கூடியவங்களாக காணப்பட்டு அப்படின்னா, இது சின்னதாக தானே முளைக்குது, அது இருந்து போட்டோம், நாள்பட இன்னொரு சத்தியம் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாங்க, அவற்றை சுத்திகரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு காரியங்கள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையே நாசம் செய்யக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. அப்போ இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தில் பாவத்திற்கு உண்டான ஆதாரம் எங்கே தென்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களா காணப்படுறோமோ அங்கேயே நம்ம அவற்றை அழிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஒருவேளை இதில் நம்ம அதிகபட்சமாக சமரசம் செய்யக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்ட அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் அது அழிந்து விடக்கூடியதாக அங்கே காணப்படும் அப்படின்னு நான் பார்க்குறேன் அன்பானவர்களே. ஸோ அப்போ ஒரு உண்மை புது சிருஷ்டியை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவ்விதமாக சமரசத்துக்கு ஏதுவான காரியத்தில் தங்களை இணைத்து கொள்ளவும் மாட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த ஒரு பாவத்திற்கு உண்டான ஆதாரம் நம்முடைய இருதயத்தில் காணப்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய விழுந்து போன மாம்சத்துக்கு உண்டான இயல்பை குறித்து அங்க சகோதரர் பேசுறாரு. அதுதான் ஒரு 9 காரியத்தை பட்டியலிட்டு அங்க காமிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் இவ்விதமான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்படும் பட்சத்துல நாம் சுதாரித்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்றத சகோதரர் விளக்குறாங்க. இதை வசனத்தை வச்சுதான் சகோதரர் அங்க பேசக்கூடியவராகவும் அங்க காணப்படுறாரு. நம்ம வாசிக்கலாம் பாருங்க அந்த 9 காரியத்தையும். விபச்சாரம், பொருளாசை, விக்கிரகாராதனை, உதாசீனம், வெறித்தனம், கொள்ளையிடுதல், அசுத்தம், மோகம், துரிச்சை. பிரியமான சகோதர சகோதரே, இந்த ஒரு காரியம் பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க கொரிந்து சபைக்கு எழுதக்கூடியவராக அங்க காணப்படுறார் அப்படின்னு பார்க்கிறோம். கொரிந்து சபைக்கு எழுதிட்டா ஒருவேளை கொரிந்து சபையில இப்பேற்பட்டதான பாவங்கள் காணப்பட்டுச்சா? அப்போ ஒருவேளை காணப்பட்டிருந்தாதான் பவுல் என்ன பண்ணுங்க அங்க எழுதியிருக்கக்கூடியவராக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில இப்பேற்பட்டதான நிலைமை காணப்பட்டதுனாலதான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்பேற்பட்டதான காரியங்களை விட்டு நீங்க விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ பின்னால 2 கொரிந்தியர் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க, ஸோ நீங்க எல்லாவற்றிலும் எப்படி இருக்கீங்க அப்படின்னா தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்றீங்க அப்படின்னு எழுதுறாரு. அப்ப பாருங்க, அப்ப முதல் பகுதி எழுதும்போது முதல் நிருபம் எழுதும்போது இப்பேற்பட்டதான குற்றங்கள் உங்க மத்தியில காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அங்க வலியுறுத்தி எழுதக்கூடியவராக காணப்படுறாரு. ஸோ 2ஆம் நிருபம் எழுதும்போது அவர்களை பாராட்டி எழுதக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. அப்ப அந்த ஒரு புளிப்புக்கு உண்டான விஷயங்களே கொரிந்து சபையார் அவர்கள் விட்டுவிடக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்ப இந்த ஒரு எச்சரிப்பு கொரிந்து சபைக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும் நமக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எழுதக்கூடியவராக அங்க காணப்படுறாரு. ஒருவேளை நம்முடைய இருதய சுத்திகரிப்பின் போது இப்பேற்பட்டதான காரியங்களை நாம் உணரக்கூடியவங்களாக காணப்பட்டு அப்படின்னா அவற்றை சுத்திகரித்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அதான் சகோதரர் இங்க எழுதும்போது சொல்றாரு, ஸோ அப்ப நம்முடைய இருதயத்தை பாழாக்கக்கூடிய எல்லா பழக்க வழக்கங்களையும் நம்முடைய இருதயத்தை அசுசிப்படுத்தக்கூடிய எல்லா பழக்க வழக்கங்களையும் அவற்றை ஊக்குவிக்கக்கூடிய எல்லா விருப்பங்களையும் ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாளுக்கு நாள் வெளியேற்றக்கூடியவர்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானங்களே. ஸோ அப்ப நாம நிதானிக்கலாம், அது வெளியேறக்கூடியதாக இருக்கா இல்ல நாம் அவற்றை ஊக்குவிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோமா அப்படின்றத நாம் நிதானித்து அறியக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ சகோதரர் சொல்லிட்டு சொல்றாங்க, அப்ப நம்முடைய நாட்கள்ல பவுலுடைய காலத்துல காட்டிலும் நம்முடைய நாட்கள் என்ன இருக்குங்க, அதிகமாக விழுந்து போவதற்கு உண்டான சாதனங்கள் அதிகமாகவே அங்க காணப்படுது. ஸோ அப்ப நாம் நிதானிக்கும் போது கொரிந்து சபையை காட்டிலும் நம்முடைய நாட்கள் எப்படி இருக்குங்க, இந்த விழுந்து போவதற்கு உண்டான காரியங்கள் அநேக விதத்துல அநேக ரூபத்தில் அங்க வெளிப்படக்கூடியதாக அங்க காணப்படும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய நிலைப்பாடுகள்
எப்படியாக அங்கே காணப்படுது அப்படின்றத நாம் நிதானித்து அறியக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்றத பார்க்குறாரு சொல்றாரு. ஸோ அப்போ இந்த ஒரு நிதானித்தல் நம்முடைய நினைவு கூறுதல் காலம் மாத்திரம் அல்ல, நம்ம ஜீவனோடு இந்த பூமியில் இருக்கும் காலம் வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னா இந்த நிதானிப்பு நமக்குள்ளாக கடந்து போகக்கூடியதாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பானங்களே. ஸோ அப்போ இந்த ஒரு காலப்பகுதி நம்மை மீண்டும் புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதியாக காணப்படுறதுனால நாம் இந்த ஒரு பகுதிக்குள்ளாக அங்கே வந்திருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ அதுதான் அங்கே சகோதரர் சொல்கிறாரு, நமக்குள் காணப்படக்கூடிய இந்த ஒரு புளிப்பை அகற்றக்கூடிய விஷயம் ஒரு பார்ட் டைமாக இல்லைங்களாங்க, ஒரு பகுதி நேரமாக மாத்திரம் ஒரு புது சிருஷ்டி வைத்திருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்கூடாது. முழு நேரமும் நம்முடைய சிந்தையை ஆராய்ந்து நிதானித்து அறியக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பார்ட் டைம்னா தெரியும் இல்லைங்களா, பகுதி நேர வேலை. நம்ம வெளி உலகத்தில் பகுதி நேர வேலை இருக்குது, நீங்கள் ஆஃப் டே வந்து என்ன பண்ணலாங்க, வேலை செஞ்சுட்டு மீதி நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது போல் புது சிருஷ்டி தங்களுடைய பாவங்களை களைந்து போடுவதும் நிதானித்தறிவதும் ஒரு பகுதியான நேரமாக மாத்திரம் அல்ல. இப்போ நம்ம இந்த ஒரு கூடுகையில் கலந்துருக்கோம், இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்முடைய இருதயத்தை சோதித்து அறியக்கூடியவங்களாக காணப்படுவோம். வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னா பகுதி நேரம் முடிஞ்சிடுச்சிங்க, நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் நிதானித்து ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை அசுத்தங்களை அகற்றுவதற்கு ஏதுவான நேரமாக இருக்குது, வீட்டுக்கு போயிட்டா நம்ம பழையபடி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாக இருக்கக்கூடாது அப்படின்றத சகோதரர் நமக்கு வலியுறுத்தக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாரு அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரி. ஸோ அப்போ ஏன் இது நம்ம அங்கே சகோதரர் அதிகமாக வலியுறுத்தக்கூடியவராக அங்கே காணப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு புது சிருஷ்டியானது இந்த ஒரு பழைய மாம்ச சரீரத்தில் தான் வளரக்கூடியதாக அங்கே காணப்படுது. இந்த மாம்சம் அநேக விழுதலுக்கு உட்பட்டு ஏற்கனவே விழுந்து போன இந்த மாம்சம் நிறைய உலகத்திற்கு பழக்கப்பட்டிருக்கக்கூடியதாக அங்கே காணப்படும். இதில் ஒரு புது சிந்தை வளர்வதற்கு அது சௌரியமாக இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்குங்க, அசௌரியமாகத்தான் அங்கே காணப்படும் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. ஸோ அதனால இங்கே சகோதரர் சொல்கிறாரு, ஸோ அப்போ பழக்கப்பட்ட காரியம் அப்படின்றதுனால நம்முடைய மாம்சத்திற்கே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நாம் உட்பட்டவர்களாக இருந்து புது சிந்தை அந்த வித்து அழிவதற்கு ஏதுவான நிலைமைக்கு கொண்டு போய் விடக்கூடாது அப்படின்றத இங்கே வலியுறுத்தக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை சொல்லிட்டு தான் சகோதரர் சொல்கிறாரு, ஸோ அபூர்வமான இந்த ஒரு கூடாரத்தில் புது சிருஷ்டி வாசம் பண்ணுறதுனால நம்முடைய விழுந்து போன மாம்சத்தின் விருப்பங்களையும் அதன் இயல்புகளையும் அதனுடைய வாஞ்சைகளையும் நாம் அதிகமாக வந்துட்டு நம்முடைய மாம்சத்திற்கு கொடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டு விடக்கூடாது அப்படின்ட்டு பார்க்குறாரு. அதான் வந்துட்டு சகோதரர் ரசல் எழுதும்போதுமே சொல்லுவார், என்ன அப்படின்னா உங்கள் மாம்சம் விரும்பக்கூடியதை நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, அதுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னுவார். மாம்சம் விடுதலுக்கு ஏதுவான காரியங்களை தான் அதிகமாக விரும்பக்கூடியதாக அங்கே காணப்படும். அப்போ விடுதலுக்கு ஏதுவான காரியங்களை அதிகமாக நம் மாம்சத்திற்கு கொடுக்கும்போது அந்த ஒரு புது சிந்தை என்ன ஆகாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வளர்வதற்கு ஏதுவான காரியங்களில் அங்கே கடந்து போவதாக அங்கே காணப்பட்டுறாது அப்படின்னு நான் பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. அதான் நம்முடைய முந்தின நடக்கைகள் முழுவதுமாக ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அழிக்கக்கூடியவர்களாக அங்கே காணப்படணும். அதுதான் நம்ம எபேசியரில் வாசிக்கிறோம் பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 24 வசனங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். பிரியமான சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டணும் அப்படின்னா நாம் முதலாவது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சகோதரர் சொல்கிறாரு. ஸோ கர்த்தர் இயேசு நமக்காக எதை பலி செலுத்தினார் என்பதை நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். கர்த்தர் நமக்காக எதை பலி செலுத்தினார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்ட அப்படின்னா நாம் எந்த விதத்தில் பலி செலுத்தலாம் அப்படின்றத அந்த ஒரு புது சிந்தை என்ன பண்ணுங்க, யோசிக்கக்கூடியதாகவும் அதை செயல்படுத்தக்கூடியதாகவும் அங்கே காணப்படும். ஒருவேளை அவருடைய பலியை குறித்து நம்ம எண்ணக்கூடியவங்களாகவே அங்கே காணப்படலை அப்படின்னா நாம் எப்படிப்பட்டவங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய பலியும் தெரியாது, நாம் என்னத்தை பலி செலுத்துகிறோம் அப்படின்றதையும் நாம் அறியாதவர்களாக அங்கே காணப்படுவோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, அப்போ நாம் நம்முடைய இதயத்தில் புதிதான உள்ளமுள்ளவர்களாக அந்த மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலையும் என்ன பண்ணோம் அப்படின்னா தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ளக்கூடியவங்களாக
அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இப்ப சொல்லுங்க, கர்த்தர் நமக்காக எதை பலி செலுத்தினார்? ஜீவனை பலி செலுத்தினார். தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்காருங்க? பலி செலுத்தியிருக்காங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் அங்க சகோதரர் சொல்லும்போது சொல்றாங்க, ஸோ கர்த்தர் இயேசு இந்த ஒரு பூமியில ஜீவிப்பதற்குண்டான அனைத்து காரியங்களையும் அவர் ஒருங்கே பெற்றிருக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டுட்டாரு. நாம தாங்க பூமியில வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள். ஆனா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு பூமியில வாழ்வதற்கு தகுதியான ஒருவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் மாத்திரமே அப்படின்னு நாம் பார்க்கிறோம். ஸோ அவர் நினைத்திருந்தா அப்படின்னா நித்தியத்திற்கும் அவர் ஜீவித்திருக்க கூடியவராக அங்க காணப்பட்டிருக்க முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் இயேசு என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நன்மை மித்தம் நமக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஜீவனை கொடுக்கக்கூடியவராக அங்க காணப்பட்டுட்டாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவராகிய நாமும் அவரோடு கூட இந்த ஒரு பாத்திரத்தில் பங்கெடுக்கும்படியாக நமக்கான ஒரு வாய்ப்பை அவர் கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரி. அதுதான் அங்க சகோதரர் சொல்லும்போது, அப்ப ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ண அப்படின்னா நம்முடைய மாம்சத்தின் குணங்களையும் அதனுடைய அசுத்தங்களையும் அவர்கள் ஒருங்கே தங்களை விட்டு வெளியேற்றக்கூடியவர்களாக அங்க காணப்படணும் அப்படின்றத சகோதரர் அங்க வலியுறுத்தக்கூடியவரா இருக்காரு. நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நாம் நம்முடைய மாம்சத்தின் குணங்களையும் நாம் நம்முடைய மாம்சத்தின் குணங்களையும் அவைகளில் விழுந்து போன குணலட்சணங்களையும் முற்றிலுமாக களைந்துவிட்டு அவைகள் இருந்த இடத்தில் புதிய சிருஷ்டியின் குணலட்சணங்களாகிய ஆவியின் கனிகளை வளர்க்க வேண்டும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக கட்டுப்படுத்தி நம்முடைய சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற மாதிரிக்கு ஏற்றவாறு கீழ்ப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய வாழ்க்கை கிரியை மற்றும் வார்த்தைகளையும் கட்டுப்பாட்டிற்குள் எடுத்து கொள்ளும் போது நாம் அபூர்ணராக இருந்தாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக புளிப்பில்லாதவர்களாக மாற இயலும். பிரியமான சகோதர சகோதரிலே, இங்க நம்ம பார்க்கும்போது நாம் புளிப்பானவர்கள் தான். அந்த ஒரு புளிப்பு நமக்குள்ளாக அங்கே வாசம் செய்யக்கூடியதாகத்தான் அங்கே காணப்படுது. ஸோ அப்போ நம்ம விழுந்து போன குணலட்சணங்களை நாம் சிறிது சிறிதாக என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மை விட்டு கலைந்து போடக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கை முறையை என்ன பண்ணோம் அப்படின்னா நாம் நாளுக்கு நாள் கிறிஸ்துவினுடைய முன்மாதிரிக்கு ஏற்ப நாம் மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்போ நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை அப்படின்ட்டு நம்ம வாசிக்கிறோம். அப்ப இயல்பாகவே நம்முடைய மாம்சத்தில் அங்க பழைய புளிப்புகள் பாவங்கள் அது வாசம் செய்யக்கூடியதாகத்தான் அங்க காணப்படுது. ஸோ அப்ப இந்த காலகட்டத்தில் நாம் என்ன பண்றோம் அப்படின்னா நாம் புதிய மாவாய் இருக்கும்படிக்கு இப்பேற்பட்டதான ஒரு அழைப்பை பெற்றிருக்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கிற அன்பானுங்களே. ஸோ அப்ப யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியை முழுமையாக பின்பற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள கூடாதவர்களாக அங்கே காணப்படுறாங்களோ அவர்கள் எப்படி தான் காணப்படுவாங்க அப்படின்னா அந்த ஒரு பழைய புளித்த மாவை தங்களுடைய இருதயங்களில் அங்கே பெற்றிருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அதுதான் சகோதரர் சொல்லும்போது நம்ம அபூர்ணமாக இருந்தால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக புளிப்பில்லாதவர்களாக மாறுவதற்கு கிறிஸ்துவனுடைய மாதிரியை நாம் பின்பற்றக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம வசனத்தின் வாயிலாக பார்க்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள், 14 வசனங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பிரியமான சகோதர சகோதரிலே, இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு வலியுறுத்துவது போல ஸோ நாமும் நாளுக்கு நாள் என்ன பண்ணோம் அப்படி சொல்லி பார்க்கும்போது நாம் புளிப்பில்லாதவர்களாக ஆகுவதற்கு நம்முடைய அபூரணங்களை என்ன பண்ணா அங்கே கலைந்து போடக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ தேவனுடைய வார்த்தை தேவனுடைய மனுஷர்களை கொண்டு அநேக விதத்தில் ஒரு புது சிந்தை எவ்விதமாக அங்கே வளரக்கூடியதாக அங்கே காணப்படணும் அப்படின்றத நமக்கு வலியுறுத்தக்கூடியதாகத்தான் அங்கே காணப்படுது. ஸோ அப்போ மாம்சீக இஸ்ரேலர்கள் எப்படி தங்களுடைய இல்லங்களில் அந்த ஒரு புளிப்பு காணப்படாத அளவுக்கு
அவர்கள் முழு ஒரு ஆராய்தல்ல ஈடுபடக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டாங்களோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நாம் என்ன பண்ண அப்படி சொல்லி பார்க்கும்போது, நாம் இந்த ஒரு பந்தியில் கை வைப்பதற்கு முன்பாக நம்முடைய இருதயங்களில் இப்பேற்பட்டதான புளிப்புகளை அகற்றுவதற்கு ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை, ஒரு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக நாம் கடந்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அப்போ ஒவ்வொரு பஸ்காவின் போதும் சரி, மற்ற இடைப்பட்ட காலங்களிலும் சரி, நம்முடைய இருதயத்தின் சுத்திகரிப்பிற்கு நாம் அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாகவே அங்கே காணப்படுறோம். ஸோ எந்த அளவுக்கு இந்த ஒரு சுத்திகரிப்பு நமக்குள்ளாக கடந்து போகுது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க, உணரக்கூடியவங்களாக, ஆராய்ந்து அறியக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அங்கே சகோதரர் எழுதும்போது மீண்டும் சொல்றாங்க, ஒருவேளை முதலாம் நாளிலே அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, தங்களுக்கு உண்டான புளிப்புகளை அவர்கள் அகற்றக்கூடியவர்களாக இல்லை அப்படின்னா அவர்கள் இஸ்ரேல் ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போயிருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நமக்கு முதலாம் நாள் எதுங்க? நாம் எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோங்க? அதான் எங்க சகோதரர் பேசும்போது சொல்றாங்க, அப்ப இந்த ஒரு சுவிசேஷக இருளான வேலையில நாம் கடந்து போகக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம். ஸோ இந்த காலத்துல எந்த ஒரு புது சிருஷ்டி தங்களை சோதித்து அறிந்து தங்களுடைய இருதயத்தை சுத்தப்படுத்தி கொள்ளலையோ, அவர்கள் என்ன பண்ண முடியாது அப்படி சொல்லி பார்க்கும்போது, அந்த ஒரு வெளிச்சத்தில் பிரவேசிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட முடியாது அப்படின்றத அங்கே விளக்கக்கூடியவராக அங்கே காணப்படுறாங்க அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ பாருங்க, இந்த ஒரு இருளான வேலை நமக்கு கொடுக்கப்பட்டுட்ட ஒரு வாய்ப்பின் காலமாக அங்கே காணப்படுது. இதில் நம்முடைய சுத்திகரிப்பை நாம் தெளிவோடு செய்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நமக்கு பஸ்கா நியமங்கள் தெரியும். என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, அடிக்கப்பட்ட ஆடு, தெளிக்கப்பட்ட ரத்தம், புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை, அவங்களுடைய ஆயத்தம் எவ்விதமாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்றத தெரியும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்போ இதை நம்ம விளக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்காகவே இது என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம் அடிப்படை வகுப்பிலே இது கேட்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருப்போம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ அந்த ஒரு பஸ்கா ஆடு எதை அடையாளப்படுத்தக்கூடியதுன்ற மேலோட்டமாக மாத்திரம் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ பஸ்கா ஆடு நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்கே காணப்படுது. ஸோ அந்த ஒரு பஸ்கா ஆட்டை புசிப்பதற்கு உண்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய அங்கங்களாகி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய ஜீவனையும் நம்ம பெறுவதற்கு உண்டாக அதை புசிப்பதற்கு ஒரு அடையாளமாக அங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ ஒருவேளை இந்த ஒரு உலகத்தின் பாவத்திலும் அந்த ஒரு மரணத்திலிருந்தும் நாம் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னா, எப்படி மாம்சீக இஸ்ரேலர்கள் தங்களுடைய ஜீவனை காத்துக்கொள்வதற்கு அந்த ஒரு பஸ்கா ஆட்டை புசித்தார்களோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நாம் என்ன பண்ண சொல்லி பார்க்கும்போது, அதற்கு ஒத்திருக்கக்கூடிய சத்தியங்களை இந்த இரவான வேளையில் என்ன பண்ணுங்க, புசித்தே ஆக வேண்டும். இது அவர்களுக்கு எப்படி கட்டளையோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நமக்கும் ஒரு கட்டளையாக அங்கே காணப்படுது அப்படின்றத நான் புரிந்து அவற்றை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. எப்படி சாப்பிடணுங்களாங்க? துரிதமா, வேகமா அதை புசிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ ஒருவேளை அந்த ஒரு வேகம் காமிக்கல அப்படின்னா என்ன ஆயிடுங்க, விடியற்காலை வெளிச்சம் அங்கே வந்து விடக்கூடியதாக அங்கே காணப்படும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டுட்ட இந்த ஒரு காலத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம் சாப்பிடக்கூடியவங்களாக அங்கே காணப்படணுமோ, அவற்றை சாப்பிடக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ இது சாப்பிடக்கூடியவர்களாக மாத்திரமல்ல, எப்படி மாம்சீக இஸ்ரேலர்கள் தங்களுடைய இல்லத்தின் மேற்சட்டத்திலும் நிலைக்கால்களிலும் அந்த ஒரு ரத்தம் பூசி இருந்தாங்களோ, ஒவ்வொரு ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நாமும் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய இருதயத்தில் இப்பேற்பட்டதான ஒரு ரத்தத்தை தெளித்திருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஒருவேளை இந்த ஒரு ரத்தம் தெளிக்கப்படலை அப்படின்னா அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, மரணத்திற்கு சங்காரத்திற்கு பாத்திரவானாக அங்கே காணப்படுவாங்க அப்படின்னு பார்க்கிறோம்னாங்களே. இல்லை ஆவிக்குரிய அர்த்தமாகி நாம் எடுத்து பார்க்கும்போது, ஒருவேளை இந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவிக்கக்கூடிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மேல் விசுவாசம் இல்லாதவர்களாக இப்பொழுதும் ஜீவித்து கொண்டு வந்தோமா? அவருடைய ரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை சுத்திகரித்தது அப்படின்ற அந்த ஒரு விசுவாசத்துல தான் என்ன பண்றோம் அப்படின்னா நாம் ஓடக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். ஒருவேளை இந்த ஒரு விசுவாசமே இல்லாத நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நாம் தொடரக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டுட்டு அப்படின்னா
நாம் எதற்கு பாத்திரவானாக அங்கே காணப்படுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு சங்காரத்திற்கு, மரணத்திற்கு பாத்திரவானாகத்தான் அங்கே கடந்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்பட முடியும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்போ இந்த 2 அடையாளங்களும் கர்த்தரையும் கர்த்தருடைய ரத்தத்தையும் அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்கே காணப்படுது. மற்ற சில ஒப்பந்தங்கள் அவை நேரடியாக என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்ட அந்த ஒரு ஒப்பந்தமாக அங்கே காணப்படுது. பஸ்கா ஆடு அடிக்கப்படுதலும் அந்த ஒரு ரத்தம் தெளிக்கப்படுதலும் ஆட்டை சார்ந்ததுமாக அங்கே காணப்படுது. ஸோ மற்ற ஒப்பந்தங்கள் அப்படி சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு புளிப்பில்லா அப்பம், கசப்பான கீரை, அந்த கச்சை கட்டி கொள்ளுதல், கால்களை பாதரட்சி அணிந்து கொள்ளுதல், தடி பிடித்து கொள்ளுதல், அதை தீவிரமாய் புஷிக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஒப்பந்தமாக அங்கே கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஒப்பந்தமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்லாங்க, இதை செஞ்சீங்க, இதை கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாங்க, அந்த ஒரு விடியற்காலம் வரும்போது நீங்கள் வெளிச்சத்துக்குள் பிரவேசித்து அங்கே கடந்து போகலாம் அப்படின்றத அங்கே சகோதரர் அங்கே வலியுறுத்தக்கூடியவராக அங்கே காணப்படுறாரு அப்படின்னு நான் பார்க்குற அன்பானவர்களே. ஸோ அதை சொல்லிட்டு தான் சகோதரர் சொல்கிறாரு. ஸோ இது 10வது வாதையாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்ட ஒரு பிரமாணமாக 10வது வாதையின் மூலம் அவர்கள் விடுவிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. ஸோ இது சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, ஏன் இவர்கள் 10வது வாதை வரைக்கும் அங்கே வெயிட் பண்ணியிருக்கணுங்க. தேவன் வல்லமை உள்ளவர். அது ஒரு 1வது வாதையிலே என்ன பண்ணிருக்கலாங்க, இஸ்ரேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு அவரால் கூடும். அவர் வல்லமை வாய்ந்த தேவன் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் 9 வாதைகள் கடந்து போற வரைக்கும் விட்டுட்டு 10வது வாதையில அவர்களுக்கு ஒரு விடுதலை தரணுங்க. தேவன் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு சந்தர்ப்பங்களா? பிரியமான சகோதர சகோதரி, அதுதான் அங்கே சகோதரர் சொல்றாரு. ஸோ இதற்காகவே தேவன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ராஜாவை பார்வோனே அவர் தெரிவு செய்யக்கூடியவராக அங்கே காணப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அந்த ஒரு பார்வோன் அந்த ஒரு அரியணையில் அமர்வதற்கு அநேகருக்கு வாய்ப்பு இருந்தோம். ஏன் தேவன் இவரை தெரிவு செய்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயல்பாகவே இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா முரட்டாட்டம் உடையவராகவும் ஒரு காரியத்தை சாதாரணமாக விடக்கூடியவராகவும் அங்கே காணப்படலைங்களாம். ஸோ அப்போ எல்லா ராஜாக்களை காட்டிலும் இவரை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா ஸோ இவரை கொண்டு தான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தையும் படிப்பினையையும் அங்கே கொடுக்க முடியும் அப்படின்றத தேவன் அறிந்தவராக அங்கே காணப்பட்டாருங்களாங்க. ஸோ அதனால தான் இவரை அவர் செலக்ட் பண்ணக்கூடியவராக அங்கே காணப்பட்டிருக்காரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம வசனத்தின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம். பாருங்க, யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்துகிறேன். பிரியமான சகோதர சகோதரி, அப்போ இந்த ஒரு ராஜாவை தேவன் தெரிவு செய்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவரின் மித்தம் தேவன் என்ன பண்றார் அப்படின்னா சகல ஜனங்களும் தேவனுடைய வல்லமையையும் இந்த ஒரு பூமி எங்கும் அவருடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்தும்படியாகவும் அவரை தெரிவு செய்யக்கூடியவராக அங்கே காணப்பட்டிருக்காரு. ஒருவேளை வேற எந்த ராஜாக்களையாவது தேவன் தெரிவு செய்தார் அப்படின்னா 1வது வாதையிலே என்ன பண்ணியிருப்பாங்க, எங்களால் தாங்கக்கூடாதுப்பா, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் காலி பண்ண முடியுமோ நீங்கள் காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஜனங்களை அங்கே அனுப்பிச்சிருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருப்பாங்க. அப்போ தேவன் அவருடைய வல்லமையை இந்த ஒரு பூமி எங்கும், ஸோ ப்ரெசண்டில் நாமும் சரி வரக்கூடிய ஜனங்களும் தேவனுடைய வல்லமை எப்படியாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்றத உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக தேவன் இவரை தெரிவு செய்யக்கூடியவராக அங்கே காணப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரி. ஸோ அப்போ இந்த ஒரு பார்வோன் யாரை அடையாளப்படுத்துறாருங்க, சாத்தானை அடையாளப்படுத்தக்கூடியவராக அங்கே காணப்படுறாரு. ஒருவேளை தேவன் இது வரைக்கும் சாத்தான் அதுக்கு தான் விட்டு வச்சிருக்காருங்களோ? பிரியமான சகோதர சகோதரே, அது உண்மைங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த தூற்றக்கூடிய விஷயங்கள், நம்மை மெருகேற்றக்கூடிய விஷயங்கள், அப்போ சாத்தான் நம்மை இழுத்து பிடிக்கல அப்படின்னா நாம் என்ன பண்ண முடியாதுங்க. ஒருவேளை அந்த ஒரு பாவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம அந்த ஒரு பாவத்திலேயே நம்ம கடந்திருப்போம். அப்ப உண்மை நீதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போதுதான் இந்த ஒரு பாவத்துக்கு உண்டான விஷயத்திலிருந்து நம்ம என்ன பண்றோங்க, வெளியே வரக்கூடியவங்களாக அங்க காணப்படுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்ப தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா
அவருடைய நாமம் பிரஸ்தாபமாகும்படிக்கும் பூமி எங்கும் அவருடைய நாமம் நிலைத்திருக்கும்படியாக என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஒரு பார்வோனை அவர் தெரிவு செய்யக்கூடியவராக அங்க காணப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கிற அன்பானங்களே. அப்ப அந்த ஒரு பார்வோனை குறித்து அங்க சகோதரர் எழுதும்போது அவர் மிகவும் கெடுபிடி நிறைந்தவராகவும் ஒரு வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் மிகவும் அதிகமாக மற்றவர்களை நெருக்கக்கூடியவராகவும் அங்க காணப்பட்டாரு. ஸோ இவரை கொண்டுதான் நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியும் அப்படின்றதுக்காக அவருக்கே இந்த ஒரு ராஜ்யத்தை தேவன் கொடுக்கக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அதனாலதான் 9 வாதை கடந்து போய் ஸோ 10வது வாதையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர்கள் வெளியே வரக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நமக்கு தெரியும் புளிப்பில்லா அப்பம் அப்படின்னு சொல்லும்போது பாவம் இல்லாத கோட்பாடுகள். இது ஒரு பாவம் இல்லாத அந்த ஒரு கோட்பாடுகளை ஒவ்வொரு புது சிருஷ்டியும் அங்க கடைபிடிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். கசப்பான கீரை அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய மாம்சீக வாழ்க்கையில நாம் வாங்கக்கூடிய அனுபவங்கள், கசப்பான சில அனுபவங்கள் அது கடந்து போவதை அங்கே அடையாளப்படுத்தக்கூடியதாக அங்கே காணப்படும். அதே போல கச்சை கட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இந்த ஒரு சத்தியம் என்னும் கச்சையில கட்டிக்கொண்டு நாம் துரிதமாக அதை புசிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் அந்த ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கடந்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்பட முடியும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இது மாம்சீக இஸ்ரேலருக்கு தேவன் கொடுத்துட்ட அந்த ஒரு கற்பனை, அந்த ஒரு கட்டளையாக அங்கே காணப்படுது. இதில் இன்னும் ஆவிக்குரிய விளக்கங்கள் நிறைய காணப்படுது. நம்ம பேசிக்காகவே அதை அறிந்திருந்தனால நம்ம அதுல இருந்து கடந்து வரக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ இப்படியாக பார்க்கும்போது மாம்சீக இஸ்ரேலருக்கு ஒரு கற்பனை கட்டளை தேவன் அங்கே கொடுத்திருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரேலாகிய நாம் உட்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு சகோதரர் இங்கே பேசக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ அப்போ இந்த ஒரு பலியின் நன்மைகளை, இந்த ஒரு பலியின் விஷயங்களை புரிந்து கொண்ட ஒவ்வொரு புது சிருஷ்டியும் இப்போ எதை புசிக்கக்கூடியவங்களாக நம்ம காணப்படுறாங்க? தீவிரமாக தேவனுடைய சத்திய வார்த்தைகள். வேறங்க நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு நம்ம வேற எதுவுமே புசிக்கிறது இல்லைங்களா? சப்ஜெக்ட் தனிப்பட்ட முறையில் தியானிக்கிறது, பிரியமான சகோதர சகோதரி அங்கே சகோதரர் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அப்போ சத்திய வார்த்தையை மாத்திரமல்ல நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு முன்வைத்துட்டு போன ஒவ்வொரு அனுபவங்களையும் ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ண அப்படின்னா அதை நன்கு உணர்ந்து புசிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. ஸோ நம்ம சத்தியத்தை புசிச்சிருவங்க ஒரு நாளைக்கு ஆடியோவில் 4-5 சப்ஜெக்ட் கேட்கலாம், அல்லது நேரடியாக ஒரு சப்ஜெக்ட் நம்ம தனிப்பட்ட முறையில் தியானங்கள் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக விஷயத்த நம்ம செய்யக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் இங்கே சகோதர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு முன்வைத்துட்டு போன அந்த ஒரு அடிச்சூட்டின் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி புசிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்றது தான் நமக்கு அங்கே சகோதரர் சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியமாக அங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசிப்பது அப்படின்றது சத்திய வார்த்தையை மாத்திரமல்ல, அவர் பெற்றுட்ட அனைத்து அனுபவங்களையுமே ஒவ்வொரு புசிஷ்டியும் அவங்களுடைய ஜீவியத்தில் அனுதினமும் கடைபிடிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ அப்படி புஷ்டா மாத்திரமே அவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீவன் உண்டு. நம்ம வசனத்தில் வாசிக்கலாம் பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 53வது வசனம். யோவான் 6:53. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமான சகோதர சகோதரே, அப்போ ஒவ்வொரு அங்கமும் நம்முடைய சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னா நாம் அனுதினமும் என்ன பண்ணோம் அப்படின்னா கர்த்தருடைய சத்தியத்தை மாத்திரம் புசிக்கக்கூடியவங்களாக இல்லாத அவருடைய அனுபவங்களையும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் புசிக்கக்கூடியவங்களாக காணப்படுவர்களுக்கே அந்த ஜீவன் உண்டு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில சிறிய சோதனைகள், சிறிய பிரச்சனைகள் வந்துட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோங்க, சோர்ந்து போயிடக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம். ஸோ அதுதான் சகோதரர்
அடையாளங்களின் அர்த்தம் புத்தகத்தில் பேசும்போது சொல்கிறாங்க. ஸோ அப்போ இனிமையான மகிழ்ச்சி தரக்கூடிய சத்தியங்களை நான் மற்றவர்களுக்கு முன்னாடி பகிர்ந்து கொள்ளும்போது என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அதை ஏற்றுக்கொள்வாங்க, தங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே பெற்றுக்கொள்கிற அப்படின்ட்டு ஒப்புதல் அளிப்பாங்க. ஆனால் இதில் பாடுகள் இருக்குது, உபத்திரவங்கள் இருக்குது, நீங்கள் துயரப்படக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அனுபவத்தை கொண்டு வரும்போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இல்லைங்க இதெல்லாம் கசப்பான அனுபவங்கள், இவற்றை நாங்கள் என்ன பண்ண மாட்டோங்க, இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பின்வாங்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க. அன்பான சகோதர சகோதரர்களே, ஸோ கர்த்தருடைய அடிச்சோடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை புசிப்பது மாத்திரமல்ல, தங்களுடைய ஜீவியத்தின் நாட்களில் நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒரு அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போகிறோம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து என்ன பண்ண அப்படின்னா இந்த ஒரு விருந்தை நம்ம அனுசரிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு தான் பார்க்குற அன்பான சகோதர சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு உண்மை, இந்த ஒரு சத்தியத்தில் நம்ம கடந்து போவதற்கு அங்கே சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அனைவருமே ஊக்குவிக்கப்படக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஒரு அனுசரிப்புக்குள்ளார கடந்து போவதற்கு மற்றவர்களை நம்ம எந்த விதத்தில் ஊக்குவிக்க முடியுங்க? நான் அனுசரிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேங்க, என்னை சுத்திகரித்துக் கொள்ள விடக்கூடிய விஷயங்கள், என்னிடம் காணப்படக்கூடிய புளிப்பான விஷயங்கள், இவற்றையெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோங்க, அறிந்து ஒருவேளை புளிப்பு காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஒரு புளிப்பை அகற்றுவதற்கு உண்டான வேலையில் நான் ஈடுபடுவேன். அதற்கே உண்டான சத்தியங்களை நான் விவிதமாக அங்கே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கே உண்டான முயற்சிகளை ஏறெடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவேன். மற்றவர்களை நம்ம எப்படி ஊக்குவிக்க முடியுங்க? யாரையும் ஊக்குவித்ததே இல்லை போல. பிரியமான சகோதர சகோதரே, அதுதான் அங்கே சகோதரர் நமக்கு அங்கே நினைவு கூடக்கூடிய, நமக்கு நினைப்பூட்டக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மோடு ஓடக்கூடிய ஒவ்வொரு அங்கமும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நித்தமும் அநேக காரணத்தில் அநேக அனுபவங்களை மாறி மாறி பெற்றிருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம். எனக்கு வரக்கூடிய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு இருக்காது, மற்றவர்களுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எனக்கு இருக்காது. ஸோ இப்படியாக ஓடக்கூடிய விஷயத்தில் நான் எதில் தோய்வு பெற்றிருக்கணும், நான் எதில் வீழ்ந்து போகக்கூடியவனாக அங்கே காணப்படணும், என்னுடைய அனுபவத்தை சொல்லி அவர் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊக்குவிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்போ நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அனுபவமே மற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய பாடத்தை கொடுக்கக்கூடியதாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குறோம். நாம் நிதானிக்கலாம், நம்முடைய ஜீவியத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கொடுத்தா அது ஓகே, தேவனுடைய பார்வையில் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். நித்தமும் அந்த அனுசரிப்புக்கு ஏதுவான நம்முடைய கிரியைகள் கடந்து போகிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஊக்குவிப்பு தரலைன்னா என்ன பண்ணலாம்? மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் நன்மைக்கு ஏதுவான பயனை கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம்? பிரியமான சகோதர சகோதரே, அப்ப நாம் எந்த அளவுக்கு அந்த ஒரு பிற்கப்பட்ட அப்பத்திலும் அந்த பருகக்கூடிய பானத்திலும் நாம் குறைவுபட்டவர்களாக அங்கே காணப்படுறோம் அப்படின்றத புது சிருஷ்டி அங்கங்களாகி நாம் நிதானித்து அப்போ நம்ம சரியான அனுபவத்துக்குள்ளாக கடந்து போகலை அப்படின்றத புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ அந்த ஒரு சரீரத்திலையும் அந்த ஒரு பானம் பண்ணக்கூடிய விஷயத்திலும் நான் எந்த அளவுக்கு பின்வாங்கக்கூடியவனாக அங்கே காணப்படுறேன் அப்படின்றத நான் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அதுதான் அங்கே சகோதரர் வந்துட்டு சொல்லும்போது இந்த விருந்தை அனுசரிப்பதற்கு முன்பாக, ஆசரிப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு புது சிருஷ்டியும் தாங்கள் எவ்விதமாக ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்ற அந்த ஒரு வசனத்தை அறிந்தவர்களாக அங்கே காணப்படணும் அப்படின்றத சகோதரர் இங்கே விளக்குறாங்க. அந்த ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 53 56 வசனங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 53 56 வசனங்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும்
என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். பிரியமான சகோதர சகோதரர்களே, அப்படியாக பார்க்கும்போது நம்ம வசனத்துடைய தாற்பயத்தை முழுமையாக அறிந்தவர்களாக அங்கே காணப்படுறோம். ஸோ ஒருவேளை இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் நிலைத்திருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னா, இந்த ஒரு நினைவு கூறுதலின் அனுசரிப்பு கடந்து போவதற்கு முன்பாக அந்த ஒரு அப்பத்திலும் அந்த ஒரு பாத்திரத்திலும் நாம் பெங்கெடுக்கக்கூடிய காரியங்கள் எவ்விதமாக காணப்படுது, மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணக்கூடியவர்களாக அங்கே காணப்படுறோமா? ஸோ ஒருவேளை அப்படியாக காணப்பட்ட அப்படின்னா, கர்த்தர் இயேசு எப்படி பிதாவுக்குள் நிலைத்திருந்தாரோ அதே போல நாமும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சரீர அங்கங்களாக அங்கே நிலைத்திருக்க முடியும் அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். ஸோ நம்ம அந்த சத்தியத்தை புசிப்பதனால என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய ஜீவியத்தின் நடைமுறைகள் அனைத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படி சொல்லி பார்க்கும்போது ஆராய்ந்து அறியக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். நம்முடைய பலியின் ஜீவியம் எவ்விதமாக கடந்து போகக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்றத எந்த அளவுக்கு நம்ம அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசிக்கக்கூடியவங்களாக காணப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உணரக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு புசிப்பு அனுசரிப்பு அப்படின்றது அவர் பெற்ற அனுபவங்களை நம்முடைய ஜீவியத்தில் நாமும் பெறுவது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு அனுபவங்கள் வாயிலாகத்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள முடியுமோ தவிர எதன் மூலம் முடியாதுங்க. சத்தியம் எனக்கு தெரியும், சத்தியம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு அப்படின்னா இதுவும் முக்கியம், அனுபவங்கள் அதை விட முக்கியம் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ இது சகோதரர் சொல்லும்போது ஸோ நம்ம எந்த அளவுக்கு பலியின் ஜீவியம் ஜீவிக்கக்கூடியவங்களாக காணப்படுறோம் அப்படின்றது எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தரின் அனுபவத்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த அளவுக்கு நாம் அனுமதிக்கக்கூடியவங்களாக காணப்படுறோமோ, எந்த அளவுக்கு கர்த்தரை போல் நாமும் நொறுக்கப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக காணப்படுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஒரு அனுபவத்தில் ஒவ்வொரு புதுசிஸ்டையும் கடந்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்பட முடியும். மாறாக சத்தியத்தை மாத்திரமே புசிப்பதனால நாம் சரியான அனுபவத்துக்குள்ளாக என்ன பண்ண முடியாதுன்னா கடந்து போகக்கூடியவங்களாக அங்கே இருந்துவிட முடியாது அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அதுதான் அங்கே சொல்லும்போது இங்கே கர்த்தர் இயேசுனுடைய அந்த ஒரு 3.5 வருட பூமிக்குரிய ஊழியமும் எப்படியாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் வார்த்தையோடு கூட மாத்திரம் அவருடைய ஜீவியத்தை நிறுத்தி கொள்ளல, அந்த ஒரு வார்த்தைக்கு ஏற்ப என்ன பண்றாரு அப்படி சொல்லி பார்க்கும்போது தம்மையே நொறுக்குவதற்கு தம்மையே பிழிவதற்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஒப்பு கொடுக்கக்கூடியவராக அங்கே காணப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ நாமும் இந்த ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றிருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். அப்போ எந்த அளவுக்கு நான் நம்மை பிழிவதற்கும் நொறுக்குவதற்கும் ஒப்பு கொடுக்க தயாராக இருக்கோம், நொறுக்குவதற்கு நாம் கொடுக்கக்கூடியவராக அங்கே காணப்பட்டிருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ஆவிக்குரிய அங்கங்களும் நாம் நிதானித்து அறியக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம் அப்படிதான் பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ சத்தியத்தை உட்கொள்வதற்கு நாம் வேத படிப்புகள் மூலம் உட்கொள்ளக்கூடியவங்களாக இருப்போம், நம்முடைய தியானத்தின் வாயிலாக உட்கொள்ளக்கூடியவங்களாக காணப்படுவோம். சகோதர ஐக்கியத்தில் கூடி வரும்போது நம் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் சத்தியத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம். ஸோ இப்போ கூட்டி சேர்ப்பதன் மூலம் ஒருவர் என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா சத்தியவானாக மாறிட முடியாது அப்படின்னு பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த ஒரு காரியத்தை தான் அங்கே சகோதரர் சொல்றாரு, ஒருத்தர் பள்ளிக்கூடத்துக்கு போறதுனால அவர் என்ன பண்ணிட முடியாதுங்க, அவர் ஆசிரியர் ஆயிட முடியாது. அதே போல ஒருவர் முழுக்க லைப்ரரியில் உட்கார்ந்துருக்கனால அதனுடைய முழு அனுபவங்களையும் அவர் பெற்றிருக்கக்கூடியவராக அங்கே காணப்பட முடியாது. ஸோ யார் ஒருவர் இந்த ஒரு அனுபவத்தின் வாயிலாக கடந்து போகிறாங்களோ அவர்கள் மாத்திரமே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு முழு அனுபவத்துக்களும் கர்த்தர் இயேசுவை போல அங்கே கடந்து போகக்கூடியவராக அங்கே காணப்பட முடியும் அப்படின்னு பார்க்குற நண்பர்களே. ஸோ இதுக்கு தான் அங்கே சகோதரர் சொல்கிறாரு. ஸோ இப்போ எல்லோரும் நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணுங்க. அதுதான் அங்கே சகோதரர் வலியுறுத்துறாரு. யாராவது கேட்பாங்களாங்க, நம்ம எனக்கு பாடு கொடுங்க, எனக்கு உபத்திரவத்தை கொடுங்க, என்னை நொறுக்க நான் சித்தமாக இருக்கேன், என்னை நொறுக்கி போடுங்கன்னு கேட்க முடியுங்களா? அதுதான் அங்கே சகோதரர் நம்ம வசனத்தின் வாயிலாக படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பிரியமான சகோதர சகோதரே, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு காரியங்களையும் தேவன்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ ஒரு சில காரியங்களை தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
நம்முடைய சுத்திகரிப்பிற்கு ஏதுவாக நேரடியாக அவர் தரக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாரு. ஒருவேளை நம்ம அதில் விலகும் போது என்ன பண்ணுறாருன்னா, சில காரியங்களை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் வெற்றியை மேற்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற நண்பர்களே. ஸோ இப்படிப்பட்டவர்களே என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் தங்கள் ஜீவனை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு புதுசிருஷ்டியாக அங்கே காணப்பட முடியும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ ஒருவேளை இந்த ஒரு காரியத்திற்கு நாம் விலகி இருக்கக்கூடியவங்களாக, இதை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதியற்றவர்களாக அல்லது கேட்க மறந்தவர்களாக காணப்பட்டு அப்படின்னா நாம் சிந்தித்து பார்க்கணும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எவ்விதத்தில் அங்கே கடந்து போய் கொண்டு இருக்கு. அது கர்த்தரினுடைய அடிச்சூற்றை முழுமையாக பின்பற்றக்கூடிய வழியாக காணப்படுதா, இல்லை நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்தக்கூடிய வழியாக அங்கே காணப்படுதா அப்படின்றத நாம் அறிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரர்களே. அப்போ இந்த ஒரு சத்தியம் நம்மை கண்டடையும் போது, நம்மை சேரும்போது எப்படியாக நம்முடைய மனமகிழ்ச்சி சந்தோஷம் அங்கே காணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சகோதரர் சொல்லும்போது சொல்கிறாங்க. நம்ம வசனத்தின் வாயிலாக புரிந்து கொள்ளலாம் பாருங்க. சங்கீதம் 119 அதிகாரம் 14 16 வசனங்கள். திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். பிரியமான சகோதர சகோதரியே, அப்போ இவ்விதமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரளான செல்வத்தில் எப்படி நம்ம சந்தோஷப்படுறோமோ அதே போல் தேவனுடைய வார்த்தை எங்கெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியையும் அது நம்முடைய ஆவிக்குரிய போசாக்கியும் தரக்கூடியதாக அங்கே காணப்படுதோ, அப்பேற்பட்டதான கூடுகைகள், அப்பேற்பட்ட நேரங்களுக்கு நம்முடைய காரியங்களை தரக்கூடியது அப்படின்றத அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ இவ்வித மூலமாகவே நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்பட முடியும் அப்படின்னு பார்க்குறோம் அன்பானவர்களே. ஸோ அப்போ சுத்திகரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளணும், சுத்திகரிக்க கொள்ளணும் அப்படின்னா இந்த சுத்திகரிப்பு ஒரு புது சிருஷ்டிக்குள்ளாக எப்படி நடக்குங்க? ஒரு சுத்திகரித்தல் நமக்குள்ளாக எப்படி நடக்குது? நம்மை நாமே நிதானித்தறிந்தா நம்ம சுத்திகரித்துக் கொள்ளலாங்களா? பிரியமான சகோதர சகோதரர்களே, இப்போ இந்த ஒரு சுத்திகரித்தல் எவ்விதமாக நடக்கக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதான் நம்ம சங்கீதத்தில் வாசித்தது போல நாம் எந்த அளவுக்கு ஆர்வமாக சத்தியத்தை கேட்குறோமோ, அவற்றை உள்வாங்கக்கூடியவங்களாக காணப்படுறோமோ, அந்த அளவுக்கு இந்த ஒரு ஆவிக்குரிய வார்த்தைகள் நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய சிந்தனைகளிலும் அது வழிநடத்துதலை கொடுக்கக்கூடியதாக அங்கே காணப்படுதா அப்படின்றத நாம் நிதானிக்கலாங்க. அப்படின்னா தான் நமக்குள்ளாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஒரு சுத்திகரித்தல் நடக்கக்கூடியதாக அங்கே காணப்படும் அப்படின்றத பார்க்கிறோம். அதான் எரேமியா சொல்லும்போது கூட, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய சத்தியங்களை ஆழமாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தனைகளிலும் அந்த ஒரு சுத்திகரிப்புக்கு நாம் கடந்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். அன்றாட ஜீவியத்தில் என்ன பண்ண அப்படி சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையே சத்தியை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இதை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே வலியுறுத்தக்கூடியவராக அங்கே காணப்படுறாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ சத்தியத்தை உட்கொள்ளுதல் அப்படின்னா அதற்கு பொருள் என்ன அப்படின்றத அங்கே சகோதரர் விளக்குறாரு. எல்லா உபதேசங்களையும் கேட்குறோம், அதற்ற நம்முடைய வாழ்க்கையில் எதை கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறோம். ஸோ அப்போ கேட்டுக்கொண்டக்கூடியவங்க இந்த ஒரு சத்தியத்தை ஆழமாக உட்படுத்துவதனுடைய காரணம் என்னங்க? பெற்றுக்கொண்ட சத்தியத்தை ஆழமாக உட்புகுத்தி கொள்வதின் காரணம் என்ன? அப்படி கேட்டுட்டா, ஸோ பஸ்கா நியமத்தை மாம்சீக இஸ்ரேலர்கள் எதற்காக அவங்க கடைபிடிச்சாங்க? ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதற்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஒவ்வொரு ஆவிக்குரிய அங்கங்களும் இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்குவதும் அவற்றை உட்கொள்வதும் அவற்றை நம்முடைய ஜீவியத்தில் அபியாசப்படுத்துவதற்கும் எதற்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய ஜீவனை தக்க வைத்துக் கொள்வதற்கு அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. அப்ப யார் ஒருவர் இந்த ஒரு சத்தியத்தை தக்க வைத்துக் கொள்ளலையோ அவளுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜீவன் இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதை கேட்டுட்டு அதை தக்க வைத்து கொண்டா போதுமா அப்படின்னா அதுக்கு மீண்டும் சகோதரர் சொல்றாரு. நம்ம வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 7 அதிகாரம் 24 to 25 வசனங்கள். மத்தேயு 7 24 25 வசனம்.
ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம இங்க பார்க்கிறோம், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவன் அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்படிங்களாங்க? இடையில நம்ம என்னத்தை விட்டங்க? அப்ப சொல்லிய வார்த்தைகளை கேட்டு இதன்படி நடக்கிறவனை கன்மலையின் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு சொல்லிட்டு அங்க கர்த்தர் சொல்லல, கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் எங்க கட்டப்பட்ட வீடா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக அங்க கணக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாங்க. ஸோ அதுதான் சகோதரர் சொல்லும்போது, நம்ம இது வரைக்கும் ஆவிக்குரிய பாடங்களை கேட்டோம், ஆவிக்குரிய சத்தியங்களை தியானிச்சோம். கேட்டுட்டு கேட்டவங்களுக்கு மாத்திரம் இப்பேற்பட்டதான ஒரு ஜீவனுக்கு உண்டான நிலை கிடையாது. யார் ஒருவர் அதன்படி செய்கிறார்களோ அவர்களுக்கே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்பேற்பட்டதான கன்மலையின் மேல கட்டப்பட்ட ஒரு வீடாக அவர் காணப்படுவார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதே எச்சரிப்பை அங்க யாக்கோபு அப்போஸ்தலன் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22-25 வசனங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். பிரியமான சகோதர சகோதரி, அப்ப இங்கதான் சகோதரர் சொல்றாங்க, அப்ப இந்த ஒரு சத்தியத்தின் உட்கொள்வதன் அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படின்னா, நம்ம கேட்டுட்டு தன்னுடைய கிரியைகள் என்ன பண்ண அப்படின்னா அவற்றை வெளிக்காமிக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ இவர்களே அந்த ஒரு புத்தியுள்ள மனுஷனுக்கு அங்க ஒப்பிடக்கூடியவராக அங்க காணப்படுவாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். அன்பான சகோதர சகோதரே, அப்ப சத்தியம் கேட்டு அவற்றை கிரியை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்தவித பிரயோஜனமும் அங்க காணப்படாது. ஜீவனுக்கு ஏதுவான பாதையிலும் அங்க கடந்து போக முடியாது அப்படின்னு பார்க்கிற அன்பானங்களே. ஸோ மீண்டும் மாம்சீக இஸ்ரேலர்களை சகோதரங்க ஞாபகப்படுத்துறாரு. ஸோ மாம்சீக இஸ்ரேலர்கள் தேவன் கொடுத்துட்ட அந்த ஒரு கற்பனைகளை, அந்த பஸ்கா நியமங்களை அறிந்து அவற்றை செய்யக்கூடியவர்களாக அங்க காணப்பட்டாங்க. கேட்டுட்டு அதன்படி கடந்து போறது ஒண்ணு. ஸோ அதன்படி செய்யக்கூடியதன் மூலமாகவே அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா தங்களுடைய ஜீவனை தக்க வைத்து கொள்ளக்கூடியவங்களாக அங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். அன்பான சகோதர சகோதரே, ஸோ நாமும் நம்முடைய ஜீவனை தக்க வைத்து கொள்ளணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கேட்டு அதன்படி ஜீவிக்கக்கூடியவங்களாகவும் தங்களுடைய கிரியைகளில் வெளிக்காமிக்கக்கூடியவங்களாகவும் அங்கே காணப்படணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அன்பானவர்களே, ஸோ அப்போ இந்த ஒரு கிரியை யாரிடம் காணப்படுதோ அவர்களை நிஜமாலுமே அங்கே கர்த்தர் சொன்னபடி அவங்க கன்மலையின் மேல் கட்டப்பட்டுட்ட அந்த ஒரு வீடாக அங்கே கணக்கெடுக்கப்படக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அன்பான சகோதர சகோதரே, ஸோ இப்போ நம்ம அனுபவத்துக்குள்ளாக கடந்து வரலாம் அப்படின்றத நான் பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த ஒரு நினைவு கூறுதலின் காலங்கள் நாம் நம்முடைய கிறிஸ்துவின் வாழ்க்கையை முழுவதுமாக என்ன பண்ணோம் அப்படின்னா கடந்த காலங்கள் முழுவதும் நிகழ்காலம் வரைக்கும் நாம் எந்த அளவுக்கு இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து போயிருக்க அப்படின்றத நிதானிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருப்போம். நிதானித்து பழையவைகள் எவையெல்லாம் வந்துட்டு நம்மை விட்டு விலகக்கூடியதாக அங்கே காணப்படணும் அப்படின்றதையும், ஸோ புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்களை எந்த அளவுக்கு நம்ம அபியாசப்படுத்தக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருப்போம் அப்படின்றத நாம் நிதானிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருப்போம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அன்பானவர்களே, ஸோ அப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் பங்கெடுக்கக்கூடிய விஷயத்துல நாம் எந்த அளவுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்கோம் அப்படின்றத நாம் நிதானிக்கலாம் பாருங்க. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தர் இயேசு ஒரு பரிபூர்ண மனுஷனா இருந்து அவர் தன்னுடைய ஜீவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்காருங்க, மரணத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட விஷயம் யாருக்கு அப்படி சொல்லி பார்க்கும்போது நமக்காக, நம்மை மீட்கும்படியாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் ஒப்பு கொடுக்கக்கூடியவராக அங்கே காணப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த ஒரு போஜனத்தில் அனுசரிக்கும்படியாக, இந்த ஒரு பாத்திரத்தில் பங்கெடுக்கும்படியாக நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இல்லைங்களா? எதற்கு இந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்திருக்காருங்க? கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா
அவர் நம்மை மீட்கும்படியாக தன்னையே நமக்கு கொடுத்துட்டாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இல்லைங்களா? இந்த ஒரு வாய்ப்பை நாம் எதற்கு பெற்றிருக்கோம்? கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்கு கொடுக்கும்படியாக வேறங்க. பிரியமானவர்களே, நம்ம இதுவரைக்கும் பார்த்த இல்லைங்களா? அதாவது சத்தியத்தை கேட்போம், கேட்பது மாத்திரமல்ல, அந்த ஒரு அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் எல்லாவற்றையும், பாத்திரம் அவருடையதான், பலி அவருடையதான், ஜீவன் அவருடையதான். நாம் என்ன பண்ண முடியாதுங்க. அந்த பாத்திரத்துக்கு உரிமை பாராட்டவோ இல்லை நாம் நம்ம ஜீவனை கொடுக்கவோ நாம் பலி செலுத்தவோ என்ன பண்ண முடியாதுங்க, முடியாது. அவர் தான் பாத்திரம், அவர் தான் ஜீவன் கொடுத்தவர், அவர் தான் பலி செலுத்தக்கூடியவராக அங்கே காணப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் பார்க்கிறோம். ஸோ நமக்கு எதுக்கு இந்த ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரே, ஸோ கர்த்தரை போலவே அவர் நமக்கு எந்த ஒரு காரியத்தை முன்வைத்துட்டு போனாரோ அதே அடிப்படையில் இந்த ஒரு புது சிருஷ்டி அங்கங்களாகிய நாமும் இந்த ஒரு அனுபவத்துக்குள்ளாக கடந்து போகும்போது மிச்சம் இருக்கக்கூடிய உலக ஜனங்களுக்கு என்ன இருக்குங்க, விமோச்சனம் அங்கே கிடைக்கக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. ஸோ அப்போ பாவிகளாக இருந்து இந்த ஒரு பாவத்தில் பழகினவர்களும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நிலைத்து செய்ய முடியும் அப்படின்றதுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு உதாரணமாக அங்கே காணப்பட முடியும் அப்படின்னு பார்க்குற அன்பானவர்களே. ஸோ இவர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனுபவத்தின் வாயிலாக இந்த ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க அப்படின்றத முழு உலக ஜனங்களும் அறிந்து கொள்வனமாக அங்கே காணப்படுது. நம்ம ஒரு ஸ்லைட் வாசிக்கலாம் பாருங்க. நமது இரட்சகர் தம்முடைய சீஷர்களிடம் பின்வரும் விதத்தில் கேட்டார். அதாவது, உங்களுடைய ஜீவன்களை எடுத்து விடுவது அநியாயமானதாய் உங்களுக்கு தோன்றும் நிலையிலும் உங்களுடைய ஜீவியங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க உங்களால் கூடுமா? நான் பானம் பண்ண போகின்ற இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமா? இது அவமானமும் நிந்தனையும் இழிவும் தொடர்புடையதாய் இருக்கும். என்னோடு கூட இந்த பாத்திரத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்புகின்றீர்களா என்று கேட்டார். எங்களால் கூடும் என்று சீஷர்கள் பதிலளித்தார்கள். அவர்கள் விருப்பத்துடன் காணப்பட்டனர். பிரியமான சகோதர சகோதரர்களே, இப்படித்தாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவேளை நாம் செய்யக்கூடிய நீதியான காரியங்கள் நிமித்தம் நாம் தேவனுக்கு பிரியமாக நீதியாகத்தான் நடக்கக்கூடியவங்களாக காணப்படுவோம். ஆனாலும் நம் மீது பலி சொல் அங்கே வரக்கூடியதாக அங்கே காணப்படும். இந்த நேரத்தில் உங்களுடைய ஜீவனை எடுப்பதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா? நாம் என்ன பண்ணுவோங்க? நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன அநியாயம் செஞ்சிட்டேன்? அநியாயம் செஞ்சு ஒருத்தர் பாடு அனுபவிப்பதில் என்ன இருக்குங்க, ஒரு காரணம் இருக்கு, அது ஏற்றுக்கொள்ள விஷயமே அவர் காணப்படும். ஆனால் நியாயம் செய்து ஒருத்தர் எந்த விதத்தில் பாடு அனுபவிக்க முடியும் அப்படின்னா அதற்கு முன்மாதிரி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அப்படின்றத பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ ஒருவேளை நம் புது சிருஷ்டி அங்கங்களாக இருக்கக்கூடிய நாம் ஒருவேளை நியாயம் செய்து சில பாடுகளை வாங்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்ட அப்படின்னா கர்த்தரை போல் நான் சந்தோஷப்படக்கூடியவனாக அங்கே காணப்படுறேனா அப்படின்றத நாம் உணர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ நாம் கர்த்தருடைய பிரதிநிதிகளாக இருந்து மரணம் வரைக்கும் என்ன பண்ண அப்படின்னா நம்முடைய சுயத்தை பலி செலுத்தக்கூடிய விஷயத்தில் நாம் முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். அப்போ சுயத்தை பலி செலுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பானவர்களே, ஸோ கோதுமை மணி முற்றிலுமாக அரைக்கப்படாமல் அது தனித்து இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மணியாகத்தான் என்ன பண்ண முடியுங்க, கருதப்பட முடியும். திராட்சை பழம் தனியாக தனித்து நின்று ஒரு பழமாக இருந்துச்சு அப்படின்னா அது தனியாக இருக்கக்கூடிய ஒரு பழமாகத்தான் கருதப்பட முடியும். அதே பிழியப்படுவதற்கு அங்கே ஒப்பு கொடுக்கும் போது தன்னுடைய முழுமையான உருவத்தை என்ன பண்ணுது அப்படின்னா இழக்கக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்குற அன்பானங்களே. ஸோ அப்போ ஒவ்வொரு புது சிருஷ்டி அங்கங்களும் தங்களுடைய சுயத்தை பலி செலுத்தி தங்களை பிழிவதற்கு ஒப்பு கொடுக்கப்படும் போது தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தங்களுக்கே உண்டான உருவத்தை அவர்கள் இழந்து போகக்கூடியவங்களாக அங்கே காணப்படுறாரு அப்படின்னு நான் பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. அப்போ இந்த ஒரு பலியின் பாத்திரத்தில் நாம் பங்கெடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னா நம்முடைய ஜீவனுக்கு அருமையானதையும் நமக்கு நற்கீர்த்தியையும் புகழையும் தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் இழக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்னு பார்க்குற அன்பான சகோதர சகோதரே. ஸோ அப்போ இதை தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதன் மூலம் பங்கெடுப்பதன் மூலம்
அவர் இழந்து போகக்கூடியவராக அங்கே காணப்பட்டாங்க. ஸோ அதே போல ஆவிக்குரிய செயலாகி இருக்கக்கூடிய நாம் நமக்கு வரக்கூடிய அனைத்து நற்கீர்த்தியும் நம்முடைய மாம்சத்துக்கு அருமையாக இருக்கக்கூடிய காரியத்தையும் நாம் பலி செலுத்துவர்களாக இருந்தால் மாத்திரமே நாம் நிலைத்து இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தில் கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கெடுப்பதற்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு அங்கே கடந்து போகக்கூடியதாக அங்கே காணப்படும் அப்படின்னு நான் பார்க்கிறேன் அன்பானவர்களே. ஸோ அப்போ இந்த ஒரு பலியின் வாழ்க்கை நமக்கு அவமானத்தையும் நிந்தனையும் அங்கே கொடுக்கக்கூடியதாகத்தான் அங்கே காணப்படும். ஸோ இப்படி இருக்கும் பட்சத்திலும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்டுட்ட பாத்திரத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி அனுபவங்கள் அங்க கடந்து வராது. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டுட்ட பாத்திரத்துல தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் முழுமையாக பருகக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ அப்ப இந்த ஒரு அனுபவங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் கடந்து போகக்கூடியதாக அங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்முடைய பூமிக்குரிய ஜீவனையும் அதற்கு உண்டான உரிமைகள் அனைத்தையும் இழப்பதற்கு நாம் தயக்கம் கொள்ளக்கூடியவங்களாக அங்க இருக்கக்கூடாதுங்களாம். நீதியின் மித்தம் நம்ம இழந்து போகக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் தயக்கம் கொள்ளக்கூடியவங்களாகவோ அல்லது அதை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ளணுன்ற விருப்பமோ அங்கே காணப்படக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் இழந்து நாம் கர்த்தரை போல வந்துட்டு அவருடைய பாத்திரத்தில் பங்கடைவதற்கு ஒரு பங்காளிகளாக அங்கே கடந்து வரணும் அப்படின்ற பார்க்கிற அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இரண்டாவது விஷயமாக அங்கே சகோதரர் பேசும்போது சொல்றாரு, ஸோ கர்த்தர் இயேசு யாரும் வற்புறுத்தி அவர் என்ன பண்ணல அப்படின்னா தன்னை பலியாக கொடுப்பதற்கு அங்க முன்வரல. அப்ப ஒவ்வொரு புதுசிருஷ்டி அங்கமும் என்ன பண்ண அப்படின்னா நாம் இந்த ஒரு பலியின் ஜீவிக்க வந்துட்டோம். அப்ப நாமவே முன்வந்து என்ன பண்ணுங்க, பலி செலுத்தக்கூடியவங்களாக காணப்படணுங்க. நம்மளை யாராவது புஷ் பண்ணி தள்ளணுங்களா? அப்படி தள்ளினா அது எப்பேற்பட்ட பலிங்க? பிரியமான சகோதர சகோதரி, நம்ம எந்த அளவுக்கு இது ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்தின் முக்கியத்துவத்தை அறிந்திருக்கக்கூடியவங்களாக காணப்படுறோமோ அந்த அளவுக்கு பலி செலுத்தக்கூடியவங்களாக காணப்படணும். ஸோ அப்போ ஒருவேளை மற்றவர்கள் வற்புறுத்தலின் மித்தம் நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னா அது தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக அங்கே காணப்படாது. ஸோ நாம மனமும் வந்து என்ன பண்ண அப்படின்னா இது ஒரு அனுபவத்தின் வாயிலாக கடந்து போவதற்கு அங்கே முன்வரக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ அதான் எங்கள் சகோதரர் பேசும்போது சொல்கிறாரு, பாத்திரத்தினுடைய மதிப்பை உணர்ந்தவர்களாக அதனுடைய தன்மை புரிந்தவர்களாக என்ன பண்ண அப்படின்னா நாம் பலி செலுத்தக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். ஸோ இப்பேற்பட்டவர்களே கர்த்தரை போல் தங்களுடைய ஜீவனை அங்கே இழப்பதற்காக முன்வரக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க அப்படின்னு நான் பார்க்கிறோம். இதையும் நம்ம ஸ்லைடில் புரிந்து கொள்ளலாம் பாருங்க, நம்ம நிதானமாக கவனிக்கலாம் பாருங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். திராட்சரச ஆலைகளினால் அடையாளப்படுத்தப்படுகின்றதான சோதனையான அனுபவங்கள் வாயிலாக நாம் அனைவரும் கடந்து போக வேண்டும். தெய்வீக ஊழியத்தில் நாம் நமது ஜீவியங்களை ஒப்பு கொடுத்திட வேண்டும். மனிதன் எனும் விதத்தில் நாம் தடயமில்லாமல் போவதற்கும் மற்றும் புதிய சிருஷ்டிகளாகுவதற்கும் வேண்டி நாம் நம்மை நொறுக்கும் அனுபவங்களுக்குள் ஒப்பு கொடுத்திட வேண்டும். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோமே ஒழிய மற்றபடி அல்ல. ஆகையால் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கான அழைப்பை நாம் சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டுள்ளோம். பாத்திரமானது அதன் கடைசி வரை குடித்து முடிக்கப்படாதது வரையிலும் நாம் அடுத்த பாத்திரத்தை, அதாவது ராஜ்யத்தினுடைய சந்தோஷங்களாகிய பாத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நமது கர்த்தர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்த போது அது அவருக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொணர்ந்ததாய் இருப்பினும் அது அவருக்கு இறுதி தருணம் வரையிலும், அதாவது முடிந்தது என்று சத்தமிட்டது வரையிலும் சோதனையான துயரம் நிறைந்த வேளை போன்றதாகவே இருந்தது. இப்படியாக சபையின் விஷயத்திலும் காணப்படும். நாம் பாத்திரத்திலுள்ள அனைத்தையும் பானம் பண்ணிட வேண்டும். பாத்திரத்திலுள்ள எதுவும் மீதியாய் வைக்கப்படக்கூடாது. நாம் அனைத்து அனுபவங்களையும் சகித்து சந்தித்தாக வேண்டும். பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு காரியங்கள் யாருக்கும் புரிந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம் இந்த ஒரு பலியின் ஜீவிக்கும் போது நம்முடைய அனைத்து காரியங்களையும் நாம் விட்டுவிடக்கூடியவங்களாகவும் பலி செலுத்தக்கூடியவங்களாகவும் அங்கே காணப்படணும். ஸோ அப்ப மனிதன் அப்படின்ற விதத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி எந்த ஒரு தடையுமே இல்லாம அவர் அடித்து நொறுக்கப்பட்டாரோ அதே போல நம்முடைய அனுபவத்தின் வாயிலாகவும் இப்பேற்பட்டதான காரியங்கள் வரும்போது அவற்றை என்ன பண்ண அப்படின்னா பூரணமாக நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தரை போலவே நாமும் என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடியவங்களாக அங்கே காணப்பட முடியும். ஒருவேளை இந்த ஒரு பாத்திரத்துல இந்த ஒரு பூமியில நான் பானம் பண்ண முடியாது, பருக முடியாது அப்படின்னு சொல்லிட்டேனா, அதான் சொல்றாங்க ராஜ்யத்தின் பாத்திரத்தில் நமக்கு என்ன இல்லைங்க,
பங்கு இல்லை அப்படின்ற அங்க சகோதரர் வலியுறுத்துறாங்க. அப்ப ஒருவேளை இந்த ஒரு பூமியில கர்த்தர் கொடுத்துட்ட அந்த ஒரு பாத்திரத்துல நான் முழுமையாக பங்கெடுப்பதற்கு நான் பாத்திரமாக அங்க மாறினேன் அப்படின்னா, அந்த ஒரு ராஜ்யத்தின் பாத்திரத்துல நமக்கு அங்க பங்கு இருக்கக்கூடியதாக அங்க காணப்படும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்ப சகோதரர் இறுதியா சொல்லும்போது சொல்றாங்க, அதில் ஒன்றையும் மீதியாக என்ன பண்ணிடக்கூடாதுங்க, வச்சிடக்கூடாது. ஸோ கர்த்தர் எப்படி அந்த ஒரு அடிமண்டல் வரைக்கும் அவருக்கு வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்துல முழுமையாக பானம் பண்ணக்கூடியவராக காணப்பட்டாரோ, அதே போல அவருடைய சரீர அங்கங்களும் முழுமையாக பானம் பண்ணக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இதில் நம்ம நினைக்கலாம், அப்ப கர்த்தர் இயேசு சரியாக செய்திருக்க மாட்டாரோ, அதனாலதான் நமக்கு இப்படி ஒரு அனுபவம் கொடுக்கப்படக்கூடியதா இருக்கோ? கர்த்தர் இயேசு கொடுத்தாரு அப்படின்னா அது ஒரு நியாயம். நமக்கு எதுக்கு இந்த ஒரு பாத்திரத்துல பங்கெடுக்கணும்? அப்படி கேட்டுட்டு அப்படின்னா அதான் சகோதரர் சொல்றாங்க. ஸோ அப்ப பிதா கர்த்தருக்கு எப்படி ஒரு சித்தம் வைத்திருந்தாரோ, கர்த்தருடைய சரீரங்களாகிய நமக்கும் ஒரு சித்தம் வைத்திருக்கக்கூடியவங்களாக காணப்படுறாரு. யார் கிறிஸ்துவின் ஆவியை அப்படியாக பெற்றிருக்காங்களோ, கிறிஸ்துவின் சந்தோஷத்துக்குள் பங்காளிகளாக கடந்து வராங்களோ, அவர்களுக்கு பிதா வைத்திருக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக அங்க காணப்படுது. ஸோ இதில் நாம் என்ன பண்ண அப்படி சொல்லி பார்க்கும்போது, அங்க பானம் பண்ணக்கூடியவங்களாக அங்க காணப்படணும். ஸோ எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்ப முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சத்தமிட்டு இறுதி வரைக்கும் அந்த சோதனையான துயரங்களை பெற்றுக்கொண்டாரோ, நம்முடைய ஜீவியம் ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த ஒரு பூமியில எப்ப இந்த ஒரு மாம்சம் கீழே விழுகுதோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுங்க, இந்த ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்ப கர்த்தரை போன்றே நமக்கு சிலுவையான அனுபவங்கள் வருமா அப்படின்னா எல்லாருக்கும் வராது. ஸோ அப்படியாக இருக்காது. ஸோ கர்த்தரை ஆணிகள் அடித்தது போன்று நம்மையும் ஆணிகள் அடிப்பாங்களா அப்படின்னா அடிப்பாங்களா? இருக்குங்களாங்க? அப்ப எப்படி அப்படின்னு சொல்லும்போது, ஸோ கர்த்தருக்கு எப்படி ஆணிகள் அடிச்சாங்களோ அதே போல நமக்கும் ஆணிகள் இருக்கான். என்ன அப்படின்னு சொல்லி சகோதரர் சொல்லும்போது சொல்றாரு, கசப்பான வார்த்தைகள், தூஷணங்கள், திரித்து கூறக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு புது சிருஷ்டிக்கு கொடுக்கக்கூடிய ஆணிகள் போன்ற அனுபவங்களாக அங்க காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ அப்ப சிலுவை அனுபவங்கள் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சகோதரர் என்ன சொல்றாருன்னா, கடைசி அங்கங்களுக்கு இப்பேற்பட்டதான ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்றத நாம் அறியோம் அப்படின்றத அங்க விளக்கக்கூடியவங்களாக அங்க காணப்படுறாரு அப்படின்னு பார்க்கிற அன்பான சகோதர சகோதரே. ஸோ இப்படியாக ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் என்ன பண்ண அப்படின்னா, கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கெடுப்பதற்கு அவர்கள் முழுமையாக தங்களுடைய ஜீவனை அங்கு ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். கர்த்தர் எப்படி தன்னுடைய ஜீவனை தத்தம் செய்யக்கூடியவராக அங்க காணப்பட்டுட்டாரோ, அதே போல் நாமும் நம்முடைய ஜீவனை அங்க தத்தம் செய்யக்கூடியவங்களாக அங்க காணப்படணும் அப்படின்னு பார்க்கிற அன்பாங்களே. ஸோ இதற்கு நாம் ஏற்கனவே சொன்னபடி நம்முடைய இருதயம் ஆராய்ந்து அறியப்படக்கூடியதாக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இந்த ஒரு ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும் அப்படின்றதையும், இந்த ஒரு அப்பம் நமக்கு அந்த நீதிமானாக்கப்படுதலை கொடுக்குது, இந்த ஒரு பாத்திரம் நம்ம பசுத்தத்துக்கு எதுவாக வழிநடத்தக்கூடியதாக அங்கே காணப்படுது அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து அறிந்து கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்ட அப்படின்னா சரியான நிபந்தனைக்குள்ளாக கடந்து வரக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவோம். ஸோ இவை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு நிபந்தனைக்கு நாம் தூரமாக இருக்கக்கூடியவங்களாகவே அங்கே காணப்படுவோம் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ யார் ஒருவர் இந்த ஒரு அழைப்பை ஏற்று தன்னை பிற்கப்படுவதற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கக்கூடியவங்களாக காணப்படுறாங்களோ அவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கெடுப்பதனுடைய முழுமையான தாற்பரியங்களை புரிந்திருக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க அப்படின்னு நான் பார்க்குற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ நம்ம இன்னொரு ஸ்லைடு வாசிக்கலாம் பாருங்க. நம்முடைய பாத்திரமானது அது போட்டிருங்க. நம்முடைய பாத்திரமானது சந்தோஷத்தின் பாத்திரமாகவும் கசப்பின் பாத்திரமாகவும் காணப்படுகின்றன. கசப்பான காடியை குடிப்பதற்கென நாம் அழைக்கப்படும் போது பிதாவின் சித்தத்தை செய்வதில் களி கூர்ந்தவராக இந்த கசப்பில் தைரியமாகவும் உண்மையாயும் பங்கெடுத்தவரான அவரை நாம் நினைவு கூர்வோமாக. மற்றும் நாமும் தைரியம் கொண்டு நம்முடைய அருமை கர்த்தருடன் இந்த பாத்திரத்தில் பங்கு பெறுவதற்கு பாத்திரமாய் நாம் கருதப்பட்டதற்கு நாமும் களி கூர்வோமாக. பிரியமான சகோதர சகோதரர்களே, நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கெடுப்பதன் நோக்கம் என்னங்க? இப்ப கடைசியா படிச்ச இல்லைங்களா, கசப்பான அனுபவங்கள் பாடுகள் இது உண்டு.
அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த ஒரு கசப்பான காரியங்களை அனுபவிப்பதற்கு பயந்துட்டு ஓடிட்டோம் அப்படின்னா, நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஜீவன் அங்கே இல்லை அப்படின்னு தான் பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்போ அந்த ஒரு கசப்பான காடியை, கசப்பான அனுபவங்களை வாங்குவதற்கு தான் தேவன் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, நம்மை அழைக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்பட்டிருக்காங்க. இதில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்றனா, தைரியம் கொண்டு நம்முடைய அருமை கர்த்தர் இந்த ஒரு பாத்திரத்தில் பங்கெடுக்கக்கூடியவராக அங்கே காணப்பட்டார். நாமும் எப்பேற்பட்டதான கசப்பான அனுபவங்கள் வந்தாலும் சரி, அவரை போலவே அந்த ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கு நான் நோக்கம் கொண்டுள்ளேன், அது எனக்கு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து என்ன பண்ண அப்படின்னா, இந்த ஒரு பாத்திரத்தில் நாம் பங்கெடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படும் அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ இந்த ஒரு அனுபவங்கள் இல்லை அப்படின்னா, கண்டிப்பாகவே நமக்கு என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மகிமைக்கு உண்டான வேலை அங்கே இல்லை. ராஜ்யத்திற்கு உண்டான அந்த ஒரு அனுபவங்கள் நமக்கு அங்கே கடந்து வரக்கூடியதாக அங்கே காணப்படாது அப்படின்னு தான் பார்க்கிற அன்பானவர்களே. ஸோ இறுதியாக சில பாயிண்ட்ஸுகள் அங்கே சகோதர் பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு புதுசிருஷ்டி அங்கமும் என்ன பண்ணா, தாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்தவர்களாக அங்கே செயல்படக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். இந்த ஒரு அழைப்பில் தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு பாத்திரம் என்ன அப்படின்றதையும், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு உண்மையான பானத்தில் நாம் பங்கெடுக்கக்கூடியவனாக அங்கே காணப்படுறனா அப்படின்றத உணர்ந்து தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். இந்த ஒரு அனுபவத்தில் என்ன விதமான துக்கங்கள் வந்தாலும் சரி, இன்பமற்ற காரியங்கள் வந்தாலும் சரி, நம்மை பிழிப்படுவதற்கு ஏதுவான அனுபவங்கள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் துறந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கர்த்தருடைய பாத்திரத்தில் நான் பங்கெடுக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவேன் அப்படின்னு தான் பார்க்கிற அன்பான சகோதர சகோதரர்களே. ஸோ அப்போ இந்த ஒரு கர்த்தருடைய பாத்திரத்தில் உண்மையாக பங்கெடுக்கக்கூடிய, உண்மையாக பானம் பண்ணக்கூடியவங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக அங்கே காணப்படுவாங்க அப்படின்றத சகோதரர் வலியுறுத்தக்கூடியவங்களாக காணப்படுறாரு. அப்போ நமக்கான அனுபவங்கள் என்ன, நமக்கான பாத்திரம் என்ன அப்படின்றத தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் புரிந்து அங்கே செயல்படக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். இதற்கு பழைய புளித்தமாவாக இருக்கக்கூடிய நம்முடைய மாம்சீக எண்ணங்களை நாம் துறக்கக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். கர்த்தர் இயேசு நமக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு முன்மாதிரியை பின்பற்றக்கூடியவங்களாக அங்கே காணப்படணும். அதே போல இந்த ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் கடந்து போகக்கூடியதாக காணப்படுதா அப்படின்றத நாம் உணர்ந்து செயல்படக்கூடியவங்களாக அங்கே காணப்படும் அன்பானவர்களே. ஒரு வேளை இதெல்லாம் நமக்குள்ள கடந்து போகக்கூடியதாக அங்கே காணப்பட்டுச்சு அப்படின்னா, நாம் அந்த ராஜ்யத்திற்கு தகுதியான பாத்திரமாக அங்கே கடந்து போறோம் அப்படின்றத உணர்ந்து கொள்ளலாம். பொறுமையாக கேட்ட யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.